Today we are going to be addressing the worst fear that a believer can have. இன்றைக்கு ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான பயம் அதை குறித்து பேச இருக்கிறேன். The worst fear that a believer can have. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான பயம். Have you ever thought about that? What is the worst fear that a believer can have? ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? It's not that something bad may happen or something. ஏதோ தீமை ஏதோ நடக்கும் என்கிறது அல்ல. You know, that I suppose some people fear, things like, will I lose my job? ஒருவேளை வேலை போயிடுமோ அப்படின்னு சிலர் பயப்படுறாங்க. Will some sickness going around affect me? ஏதோ சில வியாதிகள் அங்கங்கே இருக்கே, அதெல்லாம் என்ன பாதிக்குமா அப்படிங்கிற. Not finish something that I want to finish. நான் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த வாழ்க்கையில் செய்து முடிக்க முடியுமாங்கிற பயம். Those are all legitimate fears. இவைகள்லாம் சகஜமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பயங்கள். But it is not the worst fear that a believer can have. ஆனால் விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் அதுவல்ல. A believer should have no fear really. That is the ideal condition. சரியான நிலை என்ன? விசுவாசிக்கு பயமே இருக்கக்கூடாது, எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. Right, because God has not given us a spirit of fear. ஏனென்றால் தேவனுக்கு நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல். But nevertheless in life we do face fears. ஆனால் வாழ்க்கையிலே நாம் பல்வேறு பயங்களை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. But what is the worst fear, the most damaging fear that a believer can have? ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பயம் என்ன? I think it is the fear of losing one's salvation. தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போவோமோ என்கிற பயம். That is the worst possible fear that a believer can have. அதுதான் விசுவாசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம். Any other fear, it doesn't do as much damage as that fear. இந்த பயத்தை போல மற்ற பயங்கள் அவனை பாதிப்பதில்லை. All fear does some damage. எல்லா பயமுமே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. This is the worst thing. ஆனால் இதுதான் எல்லாத்துக்கும் காட்டிலும் மோசம். And the sad thing is many believers have that fear. துக்ககரமான காரியம் என்னவென்றால் அநேக விசுவாசிகளுக்கு இந்த பயம் உண்டு. And sometimes it is not at the forefront of their minds. They are not always thinking about it consciously. சில நேரத்தில் அவருடைய மனதிலே இப்பொழுது தற்சமயம் அந்த பயம் இல்லை, அல்லது எந்நேரமும் அந்த பயத்தை பற்றி யோசித்து கொண்டு இல்லை. But oftentimes if you examine their lives underneath the other superficial fears, you will find that this is the fear that is causing all other fears. ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மற்ற பயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நடுவே அவைகளுக்கு கீழே இந்த பயம் இருந்து அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. It's like how the world, people in the world, they fear many things. உலகத்தில் இருக்கிற மக்கள் பல காரியங்களுக்காக பயப்படுகிறார்கள். But if you analyze their fears and go to the root of it, you will find that most often behind everything the root fear they have is the fear of death. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பயங்களை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பயங்களுக்கெல்லாம் அடிவேராக இருக்கிற ஒரு பயம் என்ன? மரண பயம். They are afraid to die. மரிக்கிறது குறித்த ஒரு பயம். More specifically, they are afraid of what happens after dying. ஏனென்றால் நம்ம செத்த பிறகு எங்கே போக போகிறோன்ற ஒரு கவலை அவர்களுக்கு. But the believer knows what happens after death. ஆனால் விசுவாசிக்கோ செத்த பிறகு என்ன நடக்க போகிறது என்று தெரியும். He knows he will meet his God. அவன் தன்னுடைய தேவனை சந்திப்பான் என்று தெரியும். But the fear comes there only. Will God accept him or reject him? Will God take him into heaven or throw him into hell? ஆனால் பயம் அதை குறித்து தான் வருது. தேவனை போய் சந்திக்கும் போது தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா அல்லது என்னை தள்ளி விடுவாரா, நரகத்துக்கு தள்ளி விடுவாரா? This is some people think it is in fact good to have this suspense. Just be in this suspense. Will God accept me right up to the end? சிலர் நினைக்கிறார்கள் கடைசி வரைக்கும் இது மர்மமாவே இருப்பது தான் நல்லது. ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, பரலோகமா நரகமாங்கிறது கடைசி வரைக்கும் மர்மமாக வச்சிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. No, it is a very damaging fear. இல்லை, அது மனுஷனை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகிற ஒரு பயம். When a believer is not even sure about their ultimate security, their eternal security, ஒரு விசுவாசிக்கு தன்னுடைய நித்தியத்தை குறித்த ஒரு பாதுகாப்பின் உணர்வு இல்லைன்னா, then they will have no confidence about anything in this life. நித்தியத்தை குறித்த நிச்சயம் இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கையில எதை குறித்துமே நிச்சயமா இருக்க முடியாது. You will find that generally they lack confidence.
பார்ப்பீங்க, பொதுவாகவே அவர்களுக்கு எல்லாத்தை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மையுடையவர்களாக They lack இருப்பாங்க. confidence to take something and do something and finish it. ஒரு எதையாவது எடுத்து செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர்களுக்கு முடியாது. They lack confidence even to embark on something great. ஏதாவது ஒண்ணுல துவங்க கூட மாட்டார்கள். ஒரு காரியத்தை எடுத்து செய்வோங்கிறது கூட இருக்காது அவங்களுக்கு. You think the problem is just a lack of self confidence there. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு தன்னம்பிக்கை இல்லை அவளுக்குன்னு. But if it's a believer, many times it is this problem. There is this problem that ஆனா அந்த நபர் ஒரு விசுவாசியா இருந்தார். அநேக நேரத்தில் இந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம் இல்லாததுதான் அந்த பிரச்சனை. lack of confidence in eternal security completely destroys confidence in everything else. தன்னுடைய நித்தியத்தை குறித்த ஒரு நிச்சயம் அற்ற நிலை தான் அவனை அப்படி ஆக்குகிறது. You know, it also takes away their joy. அவருடைய சந்தோஷத்தையும் அதை எடுத்து போடுகிறது. They can have a job, they can have a family, but they don't have joy. அவர்களுக்கு வேலை இருக்கும், குடும்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷம் தான் இருக்காது. We see this kind of thing in the world. இதை உலகத்தில் பார்க்கலாம். But sometimes we see also in believers. சில நேரத்தில் விசுவாசிகள் மத்தியிலும் பார்க்கலாம். They have reasonably, things that should give them enough joy and, satisfaction. பொதுவாக எல்லாம் இருக்குது, சொல்ல போனால் சந்தோஷம் இருக்கணும். But something is bothering them deep down. They are not happy. ஆனால் ஏதோ ஒன்று அவர்களை உள்ளே உறுத்தி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. And I would say, please examine this matter. Are you sure about your ultimate eternal security? அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உங்கள் நித்தியத்தை குறித்த நிச்சயம் பெற்றிருக்கிறீர்களா? Sometimes people don't have motivation to do anything great for God, சில நேரத்தில் ஜனங்களுக்கு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும்னு தோன்றதே கிடையாது. They're happy with the way they are, அவர்கள் இருக்கிற விதத்திலே போதும்னு இருந்துடுறாங்க. Oftentimes such people, they are not having that confidence of eternal security. அப்படிப்பட்ட ஜனங்கள் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நித்தியத்தை குறித்த தங்களுடைய நித்தியத்தை குறித்த நிச்சயமற்றவர்களாக இருக்கிறார்கள். You see, when we are not confident about our own salvation and the future or the ultimate state of our salvation, நம்முடைய ரட்சிப்பை குறித்து அல்லது நம்முடைய ரட்சிப்பு நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கரையேற்றி தேவனிடத்தில் சேர்க்கும் என்கிற அந்த நிச்சயம் இல்லாவிட்டால் our whole life is affected. முழு வாழ்க்கையுமே அதனால் We பாதிக்கப்படுகிறது. cannot love God truly. நீங்க உண்மையாகவே தேவனை அன்பு கூற முடியாது. We cannot progress in our love for God. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை அன்பு கூறுவதிலே முன்னேற முடியாது. How can a person love God if they are doubtful in the end whether he will reject them? கடைசியில் தேவனை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாராங்கிறதுலே சந்தேகம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த தேவனை எப்படி அன்பு கூற முடியும்? Imagine a father going away, and telling his children, well, I'll come back or I may not come back, ஒரு தகப்பன் வீட்டை விட்டு போறாரு, பிள்ளைகளுக்கு சொல்றாரு வருவேன், ஒரு வேளை வராமலும் போயிடுவேன் அப்படின்னு. Nobody says that. Nobody gives that kind of doubt. அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை யாரும் சொல்றது இல்லை பிள்ளைகள்கிட்ட. Right? Imagine a father saying, well, I may take you to this place or I may take you to a very horrible place. ஒரு வேளை ஒன்று இந்த நல்ல இடத்துக்கு கூட்டு போவேன், இல்லைன்னா ஒரு மோசமான இடத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லுவாங்களே யாராவது? No. கிடையாது. If a father is saying that, if a child thinks like that about the father, ஒரு தகப்பன் இப்படி ஒரு நிச்சயமற்ற ஒரு காரியத்தை பிள்ளைக்கு சொன்னா, if a child thinks like that about the father, தன்னுடைய தகப்பனை குறித்து அந்த பிள்ளையும் இப்படிப்பட்ட விதத்தில் எண்ணினால், the child is in a very bad condition and the father also is in a very bad condition. தகப்பனும் பிள்ளை ரெண்டு பேருமே மோசமான நிலையில் இருக்கிறார்கள். Unfortunately, you see, because believers have this doubt, it tells us what they think about God himself. விசுவாசிகளுக்கு தங்களுடைய நித்தியத்தை குறித்து இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும்போது தேவனை குறித்து அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. God himself is not glorified in the eyes of believers when believers have this doubt. விசுவாசிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்கும்போது தேவனுடைய கண்களிலே விசுவாசிகளுடைய கண்களிலே தேவன் மகிமைப்படுவதில்லை. When we are not sure about this basic thing, our ultimate salvation, our eternity with God, what does that say about how we think about God, how we view God, how we love God, how we serve God? நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்றும் அது அந்த ரட்சிப்பு நம்மை கொண்டு போய் கரை சேர்க்கும், தேவனிடத்தில் கொண்டு போய் நிச்சயமாய் சேர்க்கும், பரலோகத்தில் சேர்க்கும்ன்ற நிச்சயம் இல்லைன்னா எப்படி தேவனை நேசிக்கிறது, எப்படி தேவனை சேவிக்கிறது? How can we obey him? எப்படி அவருக்கு கீழ்ப்படிகிறது? How can we, sacrifice certain things if necessary for him? அவருக்காக சில தியாகங்களை செய்ய வேணும்னா
இப்படிப்பட்ட சந்தேகத்தை உள்ளத்தை வச்சுக்கிட்டு அவருக்காக தியாகங்களை செய்ய முடியுமா? How can you endure opposition for him? அவருக்காக சில உபத்திரவங்களை சகிக்கணும், துன்பங்களை சகிக்கணும்னா இப்படிப்பட்ட சந்தேகத்தை வச்சுட்டு சகிக்க முடியுமா? How can you take up the cross if you are not convinced of your resurrection? உங்களுடைய உயிர்த்தெழுதல், உங்களுடைய நித்தியம் இதை குறித்து நிச்சயம் இல்லைன்னா சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற முடியுமா? See, it affects the whole life of the believer. விசுவாசியுடைய முழு வாழ்க்கையும் இந்த சந்தேகம் பாதிக்கிறது. And that is why Jesus prays exactly for this matter in John chapter 17. ஆகவே தான் இயேசு இதற்காக இந்த குறிப்பிட்ட பயத்தை குறித்து ஜெபிக்கிறார் யோவான் 17. We have started looking at Jesus' petitions in John chapter 17. யோவான் 17 இயேசுவுடைய விண்ணப்பங்களை நாம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். Let's go back there. அதுக்கு திரும்ப போவோம். His petitions for the believers which begin in verse 11. விசுவாசிகளை குறித்து அவர் விண்ணப்பிக்கிற காரியங்கள் 11ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறது. Right, we have already given you a broad idea, general idea of his different petitions all the way to the end of the chapter. பல்வேறு விண்ணப்பங்களை எப்படி ஏறெடுக்கிறார்ன்ற அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொன்னேன் உங்களுக்கு கடைசி அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் இருக்கிற விண்ணப்பங்கள். As you know from our study in the last 2 weeks, the first petition is about this spiritual protection. ஆனா கடந்த 2 வாரங்களாக நாம் விவரமாக பார்த்த ஒரு விண்ணப்பம் என்ன? ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு, அதை குறித்து ஜெபிக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்பை. And today I would like to put it in these terms. It is not just about spiritual protection, it is about everything including eternal security. இன்றைக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பை பற்றி அல்ல, இந்த நிச்சயம், நித்தியத்தை குறித்த நிச்சயம், அதை குறித்து விண்ணப்பிக்கிறதை பார்ப்போம். It's not just some protection. The protection goes all the way to our eternal security, our security in him forever and ever. ஏதோ பாதுகாப்பு, ஆவிக்குரிய பாதுகாப்புன்னு பொதுப்படையா இல்லாம இந்த ஆவிக்குரிய பாதுகாப்பு என்பது எப்படி கடைசி வரைக்கும் போய் நம்முடைய நித்தியத்தையும் நமக்கு நிச்சயிக்கிறது, நிச்சயித்து கொடுக்கிறது என்பதை பற்றி சொல்ல போறேன். Jesus is addressing this matter of whether or not we will lose our salvation. நாம் நம்முடைய ரட்சிப்பை அடைவோமா அல்லது இழந்து போவோமா என்கிற இந்த கேள்விக்கு இங்கே பதில் சொல்லுகிறார். First of all, let's read the 2 key verses, John 17:11 and 15. யோவான் 17 11 15 வாசிப்போம் மறுபடியும். Right, let me read it. 11. 11. I am no longer in the world, but they are in the world. I am coming to you. Holy Father, keep them in your name, which you have given me, that they may be one, even as we are one. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். And then same thing he repeats in verse 15. 15 அது அப்படியே திரும்ப சொல்றார். I do not ask that you take them out of the world, but that you keep them from the evil one. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Keep them, Jesus says. காத்துக்கொள்ளும் என்றார். We showed you this is not mainly physical protection. That is, you can say that is included, but that's not the main emphasis. நான் உங்களுக்கு காண்பித்தேன், இது வெறும் சரீர பிரகாரமான பாதுகாப்பு அல்ல. ஒருவேளை அது இதில் இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று ஆவிக்குரிய பாதுகாப்பு. It is about spiritual protection. இது ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. Today I want to emphasize the fact that it is about eternal security itself. It is about eternal protection. ஆனால் இன்றைக்கு இந்த பாதுகாப்பு கடைசி வரை நமக்கு கிடைக்கும் என்கிறத குறித்த அந்த நிச்சயம் என்கிறத குறித்து பேச போகிறேன். You know, let's look at first, let me just quickly show you that this passage is talking about that eternal protection. அந்த நித்திய பாதுகாப்பு என்கிறது தான் இது பேசுகிறது, இந்த பகுதி பேசுகிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். First of all, one thing is, we have already mentioned that all of Jesus's petitions here are spiritual in focus. இயேசுவினுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஆவிக்குரிய விண்ணப்பங்களாய் இருக்கிறதுங்க. And so this is also spiritual in focus. ஆகவே இவைகளும் ஆவிக்குரிய விண்ணப்பங்களாய் இருக்கிறது. But furthermore, if you look at verse 12, 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, you will see he explains this protection a little bit. இந்த பாதுகாப்பு என்ன என்பதை குறித்து விவரிக்கிறார். Look at verse 12. 12வது வசனத்தை பாருங்க. While I was with them, I kept them in your name. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். So he's saying, so long I've been with them and I'm now going, that's why I'm asking you, O Father, to protect them. While I was with them, I protected them in your name. என்ன சொல்றாரு? நான் உம்மிடத்தில் வருகிறேன், அதனால தான் உம்மை
நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கும்போது அவர்களை உம்முடைய நாமத்தினாலே நான் காத்துக்கொண்டேன் என்கிறார். So long Jesus didn't pray this prayer because he himself was present physically right there to protect them. இவ்வளவு நாளும் இந்த விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கல இவங்களுக்காக அவர்கள் காத்துக்கொள்ளும்படி. ஏன்னா அவர்களோடு இருந்தார், அவரே பார்த்துக்கிட்டார். But now he is going to go away. இப்போ போறாரு. And so he is saying, Father, now I give them into your hands, you protect them. ஆகவே இப்போ போறதுனால சொல்றாரு, பிதாவே உம்முடைய கையில இவர்களை கொடுக்கிறேன், நீர் பாதுகாக்கும்படியாக. Then look next, he talks about that protection more in detail, the second half of verse 12. இரண்டாம் பகுதியில் அதே வசனத்தில் 12ல மீதி பேசுறாரு பாருங்க. While I was with them, I kept them in your name, which you have given me. I have guarded them, and not one of them has been lost, except the son of destruction. நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. Now don't immediately focus on Judas, the son of destruction. உடனே கவனத்தை யூதாஸ் மேல வைக்காதீங்க, இந்த கேட்டின் மகன் மேல. We will talk about Judas because Judas is there. I mean, one of இந்த யூதாஸ் அவங்க கெட்டு போனதெல்லாம் பேசுவோம், ஏன்னா அவங்க இருக்கிறாங்க கதையில. But we should first see what is emphasized in that verse is not one of them was lost. ஆனால் அங்க வலியுறுத்தப்படுவது வந்து ஒருத்தன் கெட்டு போனான்றது இல்ல, ஒருவன் கூட கெட்டு போகவில்லை அப்படிங்கிறது தான் வலியுறுத்தப்படுது. Funny how people put the emphasis exactly on the wrong thing, you know. சில ஜனங்க இதெல்லாம் வாசிக்கும் போது சரி கரெக்டா கொண்டு போய் தப்பான இடத்துல வலியுறுத்துதல வைப்பாங்க. The most emphasized point there is not even one of them was lost. வலியுறுத்தி சொல்லப்படுறது ஒருத்தன் கெட்டு போனான்றது இல்ல, வலியுறுத்தி சொல்லப்படுறது எவரும் கெட்டு போகவில்லை இந்த ஒருத்தனை தவிர அப்படிங்கிறது தான். He's referring to the 11 disciples. 11 சீஷர்களை குறித்து சொல்கிறார், ஒருவன் கெட்டு போகிறது இல்லைன்னு. Judas is a case that should be examined especially, you know. யூதாஸ் வந்து தனி கேஸ், தனியா பார்க்கணும். You should not base your theology on the exception. உங்க தியாலஜியை கொண்டு போய் யூதாஸ் மேல வச்சு எல்லாம் கெட்டு போவாங்கன்னு பேசக்கூடாது. It's like people take and base their entire theology on the book of Job, you know. சிலர் யோபுங்கிறது ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அவங்க தியாலஜி அந்த யோபு வச்சு நானும் யோபு எல்லாரும் யோபு. They will ignore the rest of the Bible. மீதி பைபிளை ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. They will be experts on the book of Job. யோபு புஸ்தகத்தில் அவ்வளோ தரவா இருப்பாங்க. Like that there are certain experts on Judas. சிலர் இந்த யூதாஸ் காரியத்தில் ரொம்ப தரவா இருப்பாங்க. No, be experts on the 11 disciples. நாம வந்து இந்த 11 பேர் கெட்டு போகலையே அதை கவனிக்கணும், அதை கவனிக்க சொல்லி தான் இங்க சொல்லி இருக்கு. Jesus is trying to say, while I was with them, I protected them to the point where not even one was lost. இயேசு என்ன சொல்றாரு, நான் அவர்களோடு இருக்கையில் நான் அவர்களை பாதுகாத்து கொண்டேன். எந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டேன், இந்த ஒரு கேட்டின் மகனை தவிர வேற எவரும் கெட்டு போகவில்லை என்றார். Actually, why he talks about Judas is that question may arise. Then what about Judas? So purposely he mentions it. யூதாஸ் காரியத்தை குறித்து ஏன் இங்கே சொல்றாருன்னா எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, அவனுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு, அதனால அது சொல்றாருங்க. அவனை தவிர மீதி பேரெல்லாம் பத்திரமா இருக்காங்க. Notice that not one of them was lost. The word lost. இவனை தவிர வேற எவரும் அங்கே கெட்டு போகவில்லை என்கிறார். கெட்டு போகவில்லை என்ற வார்த்தையை கவனிங்க. Lost, right? லாஸ்ட்னா இவர் இழந்து போகல, or destroyed, as அவர்கள் அழிந்து போகல அப்படின்னு அர்த்தம். What does that mean? அர்த்தம் என்ன? It's not talking about just some physical danger. They are not lost. They didn't get lost in the wilderness. சரீர பிரகாரமா ஏதோ அவங்க காணாம போயிட்ட மாதிரியும் அல்லது கெட்டு போயிட்ட மாதிரியும் அப்படி இல்லை. அந்த ஆபத்து சரீர ஆபத்து கிடையாது. It's talking about spiritually being lost, spiritually not making it. ஆவிக்குரியபடி ஏதோ விதத்துல கெட்டு போறதை பற்றி பேசுறாருங்க. In fact, we can say it's talking about eternally lost. நித்தியமாய் கெட்டு போறதை பற்றி இங்க சொல்றாரு. Not one of them has been lost. ஒருவர் கூட நித்தியமாய் கெட்டு போகவில்லை. They have all been eternally secured is what Jesus is saying. எல்லாரும் நித்தியத்திற்கும் காக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே சொல்லுகிறார். I have done my work while I was with them on the earth. அவரோடு நான் இருக்கும்போது நான் அவர்களை பாதுகாக்கிற வேலையை நல்லா செஞ்சிருக்கேன். Now he is saying, Father, now you take over and you continue the work all the way to eternity. நான் போகிறேன், ஆகவே நீர் இதை எடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்ன்றார். Let me show you that, another clue that this is referring to eternal security. இது நித்திய பாதுகாப்பை குறித்து தான் பேசுகிறது என்பதற்கு இன்னொரு காரியத்தை காண்பிக்கிறேன். One of the last petitions in this same chapter is that we will finally, all believers will finally make it into heaven and see the glory of Jesus. இந்த வசனம், இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே பரலோகம் சென்று தேவனிடத்தில் சேருவோம் என்று. Verse 24 says that, right? 24 சொல்லுகிறது. Jesus prays for that also.
அதுக்காகவும் ஜெபம் பண்றாரு. He says, I desire that they also whom you have given me may be with me where I am to see my glory, which means heaven. எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. உலகத் தோற்றத்துக்கு முன்னே, பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். He's talking about very heaven, the very presence of the Father, you know. பரலோகத்திலே இவரோடு கூட அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறாராங்க. So that is one of his last petitions right here in this prayer. இந்த ஜெபங்களிலே கடைசி விண்ணப்பம் அது. And so that tells you again, that's where he's going, that's what he has in mind. That tells you the first petition itself has eternal security in mind. ஆகவே இதைத்தான் எய்ம் பண்றாரு அவரு. முதல் விண்ணப்பத்திலேயே அதை கொண்டு வந்துடுறாரு உள்ள. Another thing that to note is the same concern for eternal security is there in other passages in John also. Jesus talks about it. இந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம், அதை குறித்த ஒரு கரிசனை மற்ற பகுதிகளிலும் இருக்குது. Look at, for example, John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் பாருங்க. This is an important matter, you know. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆகவே மற்ற இடத்திலும் பார்க்கிறோம். It may not be on anyone's top prayer list today. இன்னைக்கு உங்களுடைய ஜெப வேண்டுகோள்ல யாரும் இதை முதலாவது பட்டியலிட்டு இருக்க மாட்டீங்க. But we are not studying everybody's prayer list, we are studying Jesus' prayer list. ஆனா நாம உங்களுடைய ஜெபத்தை படிக்கல. இப்போ அதை பற்றி இல்லை பிரசங்கம், இயேசுவுடைய ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறோம். It's good sometimes not to eat what we want to eat. சில நேரத்தில் நாம் சாப்பிட விரும்புகிறத சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. It's good to eat what is given to us by an expert nutritionist, right? நல்ல இந்த என்ன சாப்பிடணுங்கிறதுல பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்கிறத சாப்பிட்றது நல்லது. சில நேரத்தில் the expert nutritionist has given us what to eat and we are studying and eating that. நமக்கு என்ன தேவைங்கிறதுல வல்லுநராக இருக்கிற அவர் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு, அதை கவனிப்போம். So I want you to notice that this is a concern not only in John 17 but in other passages also. ஆகவே இது 17ஆம் அதிகாரத்தில் மட்டும் இல்லை, மற்ற இடங்களிலும் வருகிறது இந்த கரிசனை. John 6:37. 6:37. All that the Father gives me will come to me, and whoever comes to me I will never cast out. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. He's talking about salvation. Everyone that the Father brings will come and I will receive him. ரட்சிப்பு குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. And then he says, for I have come down from heaven not to do my own will but the will of him who sent me. அப்புறம் சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். He's saying all this is Father's will. எல்லாமே பிதாவுடைய சித்தம்ன்றார். And then look specifically he talks about one particular will. ஒரு குறிப்பிட்ட சித்தத்தை குறித்து அடுத்தது பேசுறார். Verse 39. 39ல This is the will of him who sent me, that I should lose nothing of all that he has எந்த சித்தத்துக்காக அவர் அனுப்பிச்சாரா, அவர் எனக்கு தந்த வேளையில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. Again that word lose, getting lost is there, right there. மறுபடியும் பாருங்க, இழந்து போகாமல், கெட்டு போகாமல் அங்க வருது, இங்க இழந்து போகாமல் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க தமிழ்ல. Jesus saying the Father's clear will is I should lose nobody whom he has given me. என்ன சொல்றாரு, பிதாவினுடைய தெளிவான சித்தம் என்ன, அவர் எனக்கு கொடுத்தவைகள்ல ஒருத்தரை கூட நான் இழந்து போக கூடாது, ஒருவரும் கெட்டு போக கூடாது. What does that mean? அது அர்த்தம் என்ன? That's why he says the opposite. He's saying I won't lose but instead I will raise them up on the last day. ஆகவே அவர் சொல்றாரு, ஒருவரை கூட இழந்து போக மாட்டேன், அவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன் என்கிறார். See, not losing means you are safe until the last day when Jesus will raise you up. அப்படியானால் இழந்து போவதில்லை அல்லது ஒருவனு கெட்டு போகிறதில்லைன்னா என்ன அர்த்தம்? கடைசி நாளில் உங்களை எழுப்பி நிற்க வைப்பார், தம்மோடு சேர்த்து கொள்வார்ங்கிறதான் சொல்றார். The matter of protection in the New Testament is more concerned with this matter. Am I eternally secure? Am I eternally protected? ஆகவே பாதுகாப்பை குறித்து இங்க புதிய ஏற்பாட்டில் பேசும்போது நித்தியமாய் நாம் பாதுகாக்கப்படுறோமாங்கிறத பற்றி தான் பேசுகிறது. I won't lose anybody but I will raise them up on the last day. நான் யாரையும் இழக்க மாட்டேன், ஒருவனு கெட்டு போகிறதில்லை, எழுப்புவேன் கடைசி நாளில் என்னவார். Look at another passage just to show you another passage in the New Testament. 1 Thessalonians 5:23. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு பகுதியை பார்ப்போம். 1 தெசலோனியர் 5:23. 1 தெசலோனிக்கேயர்
Or rather, let's go to Jude verse 24. Sorry. இல்லை யூதா 24க்கு போயிடுவோம். யூதா 24ஆம் வசனம். There are many passages. நிறைய வசனங்கள் இருக்குது. நிறைய யூதாக்கு போயிடுவோம். 24ஆம் The வசனம். last verse in Jude. யூதா Or verse 24. 24 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். Now to him who is able to keep you from stumbling and to present you blameless before the presence of his glory with great joy. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சிங்காசனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். Again, the same concern. He's saying, God is able to keep you blameless until the coming of our Lord Jesus Christ. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்மை வழுவாதபடி காக்கிறார் அவர் என்றார். He is able to keep you from stumbling. அவர் வழுவாதபடி உங்களை காக்கிறார். And so this is a concern throughout the New Testament. இது புதிய ஏற்பாடு முழுக்க இது மாதிரி வசனங்கள் வருது. You will find everybody, Peter, Paul, John, all of them are talking about this. பேதுரு, பவுல், யோவான் போன்ற பெரிய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இத பற்றி கொஞ்சம் பேசுறாங்க. In general, when the New Testament talks about protection, it emphasizes more spiritual protection. பொதுவாக புதிய ஏற்பாடு பாதுகாப்பை குறித்து பேசும்போது ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. Physical protection is kind of taken for granted. சரீர பிரகாரமான பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறது அதில் தானா அது ஆட் ஆகிருக்குது. Because of the Old Testament. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அது ஏற்கனவே சொல்லியிருக்கு நிறைய. And in fact, physical protection is considered not that big of a deal. இன்னும் கேட்டால் சரீர பிரகாரமான பாதுகாப்பு அவ்வளோ பெரிய காரியம் இல்லைங்கிறதையும் காண்பிக்கிறது. What really matters is spiritual protection and eternal protection. சரீர பிரகாரமான பாதுகாப்பை காட்டிலும் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன? ஆவிக்குரிய பாதுகாப்பு. அதிலும் நித்தியமாய் நாம் காக்கப்படுவது ரொம்ப முக்கியம். I think that's the mindset we need. அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு அவசியம். I'm not saying we should not be concerned about physical protection. ஆகவே உலகத்தில் நாம் பாதுகாப்பா இருக்கிறோமா இல்லையான்ற பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். But the question is, are we even concerned about spiritual protection? நான் என்ன சொல்றேன்? ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து கொஞ்சமாவது நம்ம சிந்திக்கிறோமா? அதை பற்றி கரிசனை உள்ளவர்களா இருக்கிறோமா? Is this such a important matter in the New Testament? Is it important for us? புதிய ஏற்பாட்டில் இது இவ்வளவு பெரிய விஷயமாக பேசப்படுகிறதே, நமக்கு இது முக்கியமானதாய் தோன்றுகிறதா? If it does not seem important to us, we will never understand and appreciate Jesus' prayer. இது முக்கியமானதாய் நமக்கு தோன்றவில்லை என்றால் இயேசுவினுடைய ஜெபத்தை, இந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் புரிந்து கொள்ளவோ பாராட்டவோ முடியாது. But when we consider it important, when we realize that we really do need this eternal security and protection, இந்த நித்திய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம், அது நமக்கு அவசியம் என்கிறதை நாம் உணரும்போது, then we'll realize how much of a difference Jesus' prayer makes. எவ்வளவு அந்த ஜெபம், இயேசுவினுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு வழங்கும். எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை அது உண்டு பண்ணுகிறது என்பதும் we will really receive great benefit from it, you see. அந்த ஜெபத்திலிருந்து மிகுந்த பலனை நாம் பெறுவோம். And we will get sure about our eternal condition, eternal protection. நம்முடைய நித்திய பாதுகாப்பை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும். And in fact, if you get sure about eternal protection, you won't be that worried about physical protection. நீங்கள் நித்திய பாதுகாப்பை குறித்து ரொம்ப நிச்சயம் ஆயிட்டீங்கன்னா இந்த சரீர பிரகாரமான பாதுகாப்பை குறித்து ரொம்ப கவலைப்பட மாட்டீர்கள். If you are sure that Jesus is able to protect you all the way to the end, you won't be so concerned about, will he protect me today? You won't even think so big about that. உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றி பரலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சுன்னா நடுவில் என்ன ஆகுறதுன்றதை பற்றி அவ்வளோ பெரிய கரிசனை இருக்காது. You will live in a fearless manner. ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவீர்கள். All the bad news in the world will not be able to harm you and take you down. உலகத்திலே நடக்கிற இந்த பொல்லாத காரியங்கள், துர்ச்செய்திகள் எல்லாம் உங்களை பயமுறுத்தாது. We are meant to live with a great confidence. ஒரு பெரிய தைரியத்தோடு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். We are meant to live with unshakable joy, அசைக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியோடு வாழும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Circumstances in the world should not be able to take away our joy. உலகத்திலே நடக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய மகிழ்ச்சியை எடுத்து போடக்கூடாது. That is the effect this teaching will have on you. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை தான் உங்களுக்கு இந்த போதனை உண்டாக்கும். No wonder Jesus is praying for this, right? இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்போது, praying about this matter he is praying. இந்த குறிப்பான காரியத்தை, பாதுகாப்பை, நிச்சயத்தை குறித்து ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். The thing is, are you keenly aware that you really need spiritual security, eternal security? ஆகவே உங்களுக்கு
ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு நித்தியமாய் உண்டாயிருக்க வேண்டும் என்கிறதை குறித்த ஒரு உணர்வு இருக்கிறதா? Is this, do you have this awareness in your mind very strongly? உங்களுக்கு அது மனதில் அது பெருசாக தோன்றுதா? See, some people, you have two extremes. Usually one extreme is totally unaware of these things. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. இல்லை, சிலர் இதை பற்றி எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறாங்க. Right? They are blissfully ignorant, as they say. அவர்கள் அப்படியே இதை பற்றி எந்த கவனமும் இல்லை, அவங்களுக்கு இதை பற்றி அறியாமை இருக்கிறது. Like a child, unaware of any danger, is just happy. ஒரு பிள்ளை எப்படி சுற்றிலும் ஆபத்து இருந்தாலும் அதை பற்றி ஒன்றுமே அறிவு இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்குது, அது போல். They say in English, ignorance is bliss. If you don't know anything, you'll be very happy. சில இங்கிலீஷில் சொல்லுவாங்க ignorance is bliss. அப்படின்னா ஒன்றும் தெரியாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். I remember, sometimes I wish I was a school child, no worry, didn't know anything, didn't care about anything. சில நேரத்தில் happy and just no big pressure, no tension, no nothing. சில நேரத்தில் நான் விரும்பி இருக்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி, நர்சரி ஸ்கூல் பிள்ளை மாதிரி, உலகத்தில் இருக்கிற எந்த கவலையும் எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிற மாதிரி அந்த சின்ன பிள்ளை மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. That is not true happiness, because it is an happiness which comes only because of ignorance. அது உண்மையான சந்தோஷம் இல்லை, அது அறியாமையினால் உண்டாகிற சந்தோஷம். It's a superficial happiness. அது ஒரு மேலோட்டமான ஒரு சந்தோஷம். So that is one extreme. People are unaware of this matter, their need for eternal security, spiritual dangers and things like this. ஆகவே இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஜனங்களுக்கு தங்களுடைய நித்திய பாதுகாப்பை குறித்த அறிவே இல்லை, அது குறித்து அறியாமை இருக்கிறது. ஆகவே அவர்கள் அப்படியே விட்டுறாங்க. They don't even know, or they don't even realize they need this. இது தேவைங்கிற ஒரு அறிவு கூட அவர்களுக்கு இல்லை. They don't even know that this is a big deal. I need to be kept safe all the way to the end. இது ஒரு பெரிய காரியம், இது எனக்கு முக்கியம், நான் நிச்சயமாய் கடைசி வரை பாதுகாக்கப்பட வேண்டும், அது ரொம்ப முக்கியங்கிறத குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். On the other extreme, இன்னொரு பக்கம் பார்க்க போனீங்கன்னா there are people who are very aware of spiritual dangers. ஜனங்கள் ஆவிக்குரிய ஆபத்துகளை குறித்து ரொம்ப அதிகமாய் உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். They see the devil in everything. அவங்க எல்லாத்திலையும் பிசாசை பார்க்குறாங்க. They're always seeing the devil. கண்ணை முன்னாலே பேய் தான் தெரியுது. To the point where it kind of paralyzes them. They're not able to do anything, Always the devil is bothering them so much. இங்கே பேய் அங்கே பேய்ன்னு எல்லா இடத்துலையும் பேயாக இருக்கிறதுனால அவங்க கண்ணுக்கு எதுவுமே செய்ய முடியல, அவங்க அப்படியே பேரலைஸ்டான மாதிரி இருக்கிறாங்க. We don't want to be in either extreme. நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் நிலையிலையும் இருக்கக்கூடாது பாருங்க. The proper condition is where you are really aware of the dangers. நாம் இருக்க வேண்டிய விதம் எப்படி? இந்த ஆபத்துகளை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். And yet right in the middle of that you know that you are secure because God is there. ஆனால் ஆபத்துகள் இருக்கிறது, கேடுகள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு நடுவில் ஒரு நிச்சயம் இருக்குது, கர்த்தருக்குள்ள நான் பத்திரமா இருக்கிறேன். In order to understand Jesus, in order to appreciate Jesus' prayer for us, keep them, he says, keep them, Lord. இயேசுவின் ஜெபத்தில் அவர் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை காத்துக்கொள்ளும். In order to appreciate that, அதை பாராட்ட வேண்டும் என்றால் you need to be aware of that you really need eternal security. அதை உண்மையாகவே உணர்ந்து பாராட்டணும். இந்த ஜெபத்தை, இந்த நித்திய பாதுகாப்பை குறித்த உணர்வு இருக்க வேணும், அறிவு இருக்க வேணும். That is why last week we spoke about the spiritual dangers. ஆகவே தான் ஆவிக்குரிய பாதுகாப்பை குறித்து போன வாரம் பேசினேன். Let me speak briefly a little bit about this fact that we really do need eternal security. Let me continue that. இந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம் எவ்வளவு அவசியம் என்கிறத பற்றி கொஞ்சம் விவரிச்சு சொல்றேன். And then we will look at Jesus' prayer, which solves the problem and gives us that eternal security. அதை சொல்லிட்டு அப்புறம் இயேசு பண்ணுகிற அந்த ஜெபத்தை பார்ப்போம். அந்த ஜெபம்தான் அந்த நித்தியத்தை குறித்த நிச்சயம், அதை குறித்த கரிசனைக்கு பதிலாக இருக்கிறது. Okay, so why do we really need eternal security? நித்தியத்தை குறித்த நிச்சயம் நமக்கு ஏன் அவசியம்? As we said last week, there are many spiritual dangers.
நான் போன வாரத்தில் சொன்ன போல நிறைய ஆவிக்குரிய ஆபத்துகள் இருக்கிறது, கேடுகள். And to all the list last week you can add. Today I'll just put it in terms of enemies. We have a lot of enemies. இப்படி சொல்கிறேன் நான், இன்றைக்கு நமக்கு நிறைய விரோதிகள் இருக்கிறார்கள், பகைஞர்கள் இருக்கிறார்கள். Sin for example is an enemy for us. இப்போ உதாரணத்துக்கு பாவம் நமக்கு ஒரு பகைஞர். Always fighting us and we are fighting sin. பாவம் என்கிற பகைஞன் நம்ம எப்போதும் நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. We don't stop fighting sin just because we are saved. நாம ரட்சிக்கப்பட்டதுனால சும்மா பாவத்தை எதிர்த்து போராடுறது இல்லை. We continue fighting sin throughout our life, right? நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் பாவத்தை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். Another enemy is our own flesh, our own sinful nature. இன்னொரு நம்முடைய பகையர் என்னன்னா நம்முடைய பாவ சுவாபம், நமக்குள்ள இருக்க பாவ சுவாபம். In the flesh, in the body, in this corrupt this part of us that is still affected by this fallen corrupt world. நமக்குள்ளே ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அது இந்த பாவ உலகம், இந்த பாவம் இதனால் தீட்டுப்பட்டு இன்னும் அது தீட்டுப்பட்ட அது நிலையில் அது இருக்கிறது. That's what the Bible calls as flesh sometimes. அதைத்தான் மாமிசம் என்று வேதம் சொல்லுகிறது. Our own flesh, meaning there is something inside of us itself that is working against us. மாமிசம்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது எதை சொல்லுது? நமக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி அது நமக்கு எதிராகவே வேலை செய்து கொண்டிருக்குது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக அது இருக்கிறது. That's why somebody said you are your own greatest enemy. ஆகவே தான் சிலர் சொல்கிறாங்க இல்லையா, உனக்கு வேற விரோதியே தேவையில்லை, நீயே தான் உனக்கு விரோதின்றாங்க. There is something inside of each person working against them, against their progress. ஏன்னா நம்முடைய ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்மை கெடுக்கக்கூடிய ஒரு விரோதி வேலை செய்து கொண்டிருக்கிறது. It's not just the sin and the devil tempting us from the outside. ஏதோ பாவமும் பிசாசும் வெளியே இருந்து நம்மை சோதிக்கிறது மட்டும் இல்லை. There is something in us that almost wants to self destroy, நமக்குள்ளேயே ஒன்று இருந்து கொண்டு நம்மையே அழிக்க அது முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. Then we have the world. We spoke about the world last week. அதுக்கு பிறகு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, right? The world, நமக்கு எதிரான பகை. Do not love the world or the things in the world. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூற வேண்டாம்னு வேதம் சொல்லுது. The world, meaning this entire world has something corrupt about it that is functioning like our enemy. It is working against our progress. இந்த உலகத்திலே கெட்டுப்போன ஒரு பகுதி இருக்குது, பாவத்தின் மூலமாக கெட்டுப்போன ஒரு அம்சம் இருக்கிறது. அது எப்போதும் இந்த உலகத்திலிருந்து கிரியை செய்து கொண்டு நம்மை கெடுக்க பார்க்கிறது. And the ruler of this world is the devil. இந்த உலகத்தின் இந்த கெட்டுப்போன உலகத்தின் அதிபதி பிசாசானவன். So we have sin, ஆகவே நமக்கு பாவம்னு ஒரு விரோதி. We have an enemy called our own flesh. நம்முடைய மாமிசம் என்கிற இன்னொரு விரோதி. We have the world. நமக்கு உலகம்னு இன்னொரு விரோதி. And then we have the devil behind the world. நாலாவது இந்த உலகத்துக்கு பின்னால இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற பிசாசானவன். At least so many enemies we have. குறைஞ்சது இந்த நாலு விரோதிகளாக இருக்காங்க. And our condition as believers is, even though we are saved and even though we are new creation on the inside, we are still left to fight these enemies for the rest of our life. நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் புது சிருஷ்டிகளாய் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் இந்த உலகத்திலே இந்த விரோதிகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள், கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விரோதமாக நான் போரிட வேண்டியதாக இருக்கிறது. We are left here to fight these enemies for the rest of our life. நம்முடைய வாழ்க்கையில் மீதம் இருக்கிற பகுதியில் இவர்கள் இந்த விரோதிகளை எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்கிறது. God didn't save us and take us directly to heaven. நம்மளை ரட்சித்து உடனே அவர் ஒன்றும் பரலோகம் கொண்டு போயிடல இந்த விரோதிகளெல்லாம் மீட்டு. If he had done that, we wouldn't need any eternal security. நம்ம ரட்சித்த உடனே நேரம் தூக்கிட்டு போய் பரலோகத்தில் விட்டுருந்தாருன்னா இந்த நித்திய பாதுகாப்புங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. He left us in this world. இந்த உலகத்துல நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. This world that is going in a totally different direction than what we are trying to go. இந்த உலகம் நாம் எந்த திசையில போகணும்னு விரும்புறோமோ அதுக்கு வித்தியாசமான ஒரு திசையில போய் கொண்டிருக்கிறது. This world which is pulling us also, trying to pull us in that direction. இந்த உலகம் நம்மை அது போகிற அந்த திசையில கெட்ட திசையில இழுத்துட்டு போக பாக்குது. By the lust of the flesh, it is trying to pull us. நம்முடைய மாம்ச இச்சைகள் மூலமாக நம்ம இழுக்க பார்க்கிறது. By the pride of life, it's trying to pull us. ஜீவனத்தின் பெருமை என்கிறது மூலமாக நம்ம இழுக்க பார்க்கிறது. This world is in fact hostile to us, we have studied. நாம் வேதத்தில் பார்க்கலாம், இந்த உலகம் நமக்கு எதிரானதாய் இருக்கிறது, விரோதமானதாய் இருக்கிறது, பாய்க்கிறது. Such
And even the ruler of this world is the devil himself. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன். Such a world God left us in. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்மளை வச்சுட்டு போயிட்டார் கர்த்தர். He said, I am going, you be here. அவர் சொன்னார், நான் போகிறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு இருக்கார். Have you ever questioned that? Why God, what is this? ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு உலகத்தில் எங்களை உணர்ந்து வச்சுட்டு போனீங்க? That's one of the great questions, Why does God save believers, leave them in this kind of world for a considerable amount of time? எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி. ரட்சித்த பிறகு அவர் ஏன் விசுவாசிகளை இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இவ்வளவு நாள் விட்டு வைக்கிறார்? There are many reasons, good reasons. நல்ல பல காரணங்கள் உண்டு. Just as it was Jesus' mission to finish the work and go out of the world, it is our mission now to get saved and stay in the world. இயேசுனுடைய வேலை என்ன? அவர் வந்த வேலையை முடிச்சிட்டு உலகத்தை விட்டு வெளியே போகணும். அவரு நாம எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? இந்த உலகத்தில் இருந்து வேலை செய்யறதுக்காக. Jesus said, I'm not praying, verse 15. Remember, he said, I don't pray that you'll take them out. Don't take them out, please. Don't take them out. Leave them there, but protect them from the evil. அதான் அவர் ஜெபம் பண்றாரு. எடுத்துக்கொள்ளும் என்று நான் விண்ணப்பிக்கல. பிதாட்ட சொல்றாரு, இவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் ஜெபிக்கல நான். இவர்களை இங்கே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்றார். But that means we have to fight these forces, these enemies throughout our life. அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் இருந்து இந்த விரோதிகளை எல்லாம் எதிர்த்து போராட வேண்டியதா இருக்கிறது. The fight from sin is never over, is it? இந்த பாவத்தை எதிர்த்து போராடுகிற போராட்டம் ஓயறதே இல்ல பாருங்க. எப்ப பார்த்தாலும் போராட வேண்டியது. Just when you think, I've really overcome this, I will never, நான் இனி பாவமே செய்ய மாட்டேன், இதை மேற்கொண்டுட்டேன்னு நம்ம நினைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா தலை தூக்கும். அது It's strange. வினோதமான ஒரு காரியம் அது. At the most unlikely of times, a person falls into sin. ரொம்ப எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் ஆள் பார்த்தீங்கன்னா பாவத்தில் விழுந்துருவான். Look at David. தாவீதை பாருங்க. Before he falls into sin, he is at the peak of his kind of life, even his spiritual life. I mean, he's doing quite well generally, you see. பாவத்தில் விழுகிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையின் உச்சகட்டத்தில் இருக்கிறான். பெரிய ராஜா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறது, ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிறான். Just before that, in 2 Samuel chapter 5, he conquers so much territory. He takes Jerusalem under control, and he's like, he's unquestioned in his authority and power in that region. பாவத்தில் விழுகிறது கொஞ்சம் முன்னால பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டாரத்தில் எத்தனை வெற்றிகள், எத்தனை பாயங்களை வென்று வெற்றியை கண்டு தன்னை ஸ்தாபித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ராஜாவாக வெற்றி வீரனாக விளங்குகிறான். How did he do all that? எப்படி அதெல்லாம் நடந்தது? By trusting in God. தேவனை விசுவாசித்து. From a young age he has been progressing, trusting in God, winning great battles. சிறு வயதிலிருந்தே பெரிய போராட்டங்களை எல்லாம் பண்ணி பெரிய யுத்தங்களை எல்லாம் ஜெயித்திருக்கிறான். After conquering everything there is to conquer in 2 Samuel 7 only, he says, Lord, I am finished now, I want to build you a house. I've done everything. கோலியாத் துவங்கி எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு விரோதி எல்லாம் முடிச்சிட்டேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் வென்றுட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஆகவே நான் இப்போ தேவாலயத்தை கட்டுறேன், உமக்கு ஒரு வீட்டை கட்டுறேன் அப்படின்றான். And then God replies saying, no, forget about you building me a house, I will build your house, he says. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு வீடு கட்டுறது இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுறேன் பாருங்க. I will build your family into a dynasty. That's what உன்னுடைய குடும்பத்தை ஒரு டைனஸ்டியாக, காலாகாலமாக தலைமுறையாக அவர்கள் ஆட்சியில் இருக்கும்படியா செய்வேன்றார். Your son, somebody from your line will be on the throne forever. உன்னுடைய வம்சத்திலிருந்து வருகிறவர்கள் என்றென்றைக்கும் ஆளுவார்கள். Imagine how that made David feel. எப்படி இருந்திருக்கும் பாருங்க தாவீதுக்கு. He is at the peak of his even spiritual experience. God has given him the greatest promise. இது ஒரு பெரிய அவனை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருக்கும். தேவன் இவனுடைய வீட்டை ஸ்தாபித்து நிலைநிறுத்தி காலாகாலமாக என்றென்றைக்கும் இவனுடைய வம்சம் ஆளுன்னு சொன்ன உடனே உச்சிக்கே போயிட்டு இருப்பான். After all this, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு he starts to what? Relax. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். Right? He says, I've done everything. எல்லாம் சரி முடிச்சிட்டேன். Actually, it is the time when kings go to war, they say, at that time. அந்த நேரத்துல தான் பாருங்க இந்த ராஜாக்கள்லாம் சண்டை யுத்தத்துக்கு போற நேரம் அது. But he's saying, I've done so much, I've conquered so much, why should I go to war? இவன் என்ன சொல்றான், கடக்கிட்ட மற்றவன் போட்டோம், நான் எவ்வளவு பண்ணிட்டேன், நான் என்னத்த யுத்தத்துக்கு போறது, I'm on top of the world, நான் உலகத்தின் உச்சியில இருக்கிறேன். So he literally goes to the top of his palace. ஆகவே பேசாம தன்னுடைய அரண்மனை உச்சிக்கு போயிட்டான். There's some things, see, if the devil
can't get you in the beginning itself, he'll try to get you after some time. பிசாசானவன் உங்களை வாழ்க்கையில் துவக்கத்திலே தோற்கடிக்க முடியலன்னா கொஞ்சம் காத்திருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறப்ப தோற்கடிப்பான். Some people, they'll fall in the beginning itself, you see. சிலர் வந்து துவக்கத்திலே விழுந்துருவாங்க. And he will drag them through the mud in the beginning. அப்படியே போட்டு சேத்துல சகதியில் இழுத்துருவான் அவங்கள போட்டு. But some people make great progress in the beginning. சிலர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க, நல்ல முன்னேறி செல்வார்கள். So the devil has to find another way. ஆகவே பிசாசுக்கு வேற வழி கண்டுபிடிக்கணும். He is very cunning. அவன் ரொம்ப பொல்லாதவன் பாருங்க, ரொம்ப தந்திரமானவன். If he sees that a person can be very victorious, make great progress, then he will try to use their own progress, their own victories against them. ரொம்ப வெற்றிகரமா போறவனை பார்க்கறான், அவனுடைய வெற்றியை அவனுக்கு விரோதமா பயன்படுத்தி அவனை தோற்கடிக்க பார்ப்பான் பிசாசு. I think David must have started thinking, oh, he's on top of the world, he can't do anything wrong, nothing can, he doesn't have to be so careful. தாவீது வாழ்க்கையின் உச்சகட்டத்துக்கு வந்துட்டான். இப்போ எப்படி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ரொம்ப உச்சகட்டத்துக்கு வந்துட்டு நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனிமே நம்ம என்ன பண்ண போகுது நம்மள? There's nothing I can do wrong, நான் தப்பே செய்ய முடியாது இனிமே. I'm sure everybody around him would have been praising him, oh David, there's nobody like you. சுத்தில இருக்கவங்க எல்லாம் ஜால்ரா அடிச்சு இவனே நீ ரொம்ப பெரிய ஆள் பாரு, நீ உன்ன மாதிரி ஒருத்தனை கிடையாதுன்னு சொல்றவனும் இருந்திருப்பான். So he must have been very high, in his own ரொம்ப estimation. தன்னுடைய சொந்த புகழ்ச்சியில ரொம்ப உச்சியில இருந்திருப்பான். It is in that kind of condition he goes to the terrace. And இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் பாருங்க மொட்டை மாடிக்கு செல்றான். There is that picture itself, going to the terrace, it's also symbolic. It's not just literally in the terrace. He is, I think, at that point, pride has gotten to him. இந்த மொட்டை மாடிக்கு போறது வெறும் படியேறி மாடிக்கு போனான் இல்லை, மனதளவில் ஏறி பெருமையில் ஏறிட்டான். மேலே பெருமை மேட்டிமை அதில் ஏறி போயிட்டான். See, if the devil can't get you depressed, he will try to get you proud and make you fall through that. உங்களை சோர்வடைய பண்ணி தோற்கடிக்க முடியலன்னா பிசாசானவன் பெருமை அடைய பண்ணி தோற்கடிப்பான். If the devil can't get in the beginning, he will try to get a person after some time. முதல்ல தோற்கடிக்க முடியலன்னா கடைசியில் அப்புறம் பாத வருவான் கொஞ்சம் நாள். If the devil can't be successful in one method, he will try another method. ஒரு மெத்தட் உங்களுக்கு எதிராக வேலை செய்யலன்னா இன்னொரு மெத்தடை கொண்டு வருவான். The fight against sin is never over. It is constant for the believer. பாவத்தை எதிர்த்து போராடுகிற போராட்டம் என்கிறது ஓய்கிறதே இல்லை விசுவாசியுடைய வாழ்க்கையில். Either you are killing sin or it is killing you. எப்பவுமே போராட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒன்று நீங்க பாவத்தை ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அழிச்சிட்டு இருக்கீங்க, அல்ல பாவம் உங்களை அழிச்சிட்டு இருக்கு. Which one is it? எது நடக்குது? But no matter what, the battle is going on. எது நடக்குதோ யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. We can never get too overconfident and say, when we get overconfident, very dangerous, we may fall. என்னைக்கு ரொம்ப அசட்டு தைரியம் உண்டாகிறதோ அன்னைக்கு தான் விழப்போறோம். Same with our flesh. அதுதான் நம்முடைய மாம்சத்துல அதான் பிரச்சனை. There are people who have gotten so overconfident about their own flesh. They have said, we are new creation, everything is new, we don't have to, we won't have a big problem with sin. சிலருக்கு வந்து தங்களை குறித்த ஒரு அசட்டு தைரியம், நான் புது சிருஷ்டி, நான் எனக்குள்ள ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பாவம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. There are communities, who said, let's go back to the way Adam and Eve lived in the Garden of Eden. சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி ஆதாம் ஏவாள் மாதிரி போய் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அதனால அது மாதிரி வாழ்வோம்னு. And so they said, we'll go back, before putting on, they didn't need clothes, so we can also live without clothes and so on. சட்டை கூட போடாமல் நம்ம வாழ முடியும் ஒன்றா, எந்த சோதனையும் நம்மளை வந்து தாக்காதுன்னு இதெல்லாம் வச்சு பரிசோதனை பண்ண சபையை பரிசோதனை கூடமாக்குனவரெல்லாம் உண்டு. Actually, it has happened. இது நடந்தது அப்படியே. Communities, an experiment saying we will not fall into sin. சில சமுதாயங்கள் இப்படி ஒரு தைரியம் என்னன்னா, நாம இப்போ புது சிருஷ்டிகள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு பாவத்தில் எப்படி விழ முடியும், நம்ம ஆகவே சட்டையெல்லாம் அவுத்து போட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. See, sin is a constant fight. There is a constant fight. There is a constant fight with the flesh. பாருங்க, பாவம் என்கிறது அந்த மாம்சத்தின் மூலமாக கிரியை செய்கிறது, அதோடு நித்தமும் போராட வேண்டியதாக இருக்குது. And there is it's a very serious fight, my friend. அது சாதாரண போராட்டம் இல்லை, ரொம்ப பயங்கரமான போராட்டம். Jesus said, if your eye causes you to sin, cut it out and throw it down. இயேசு எந்த அளவுக்கு அது சொல்றாரு, உன்னுடைய கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுன்றார். He's saying that is how serious it is. That's what is at stake.
ஏன்னா Everything is at stake. ஏன்னா கண்ணை பிடிங்க எரிஞ்சு போட்டா பரவாயில்ல, மீதியாவது தப்புமேன்றாரு. அவ்வளோ சீரியஸான விவகாரம் இது ஜெயிக்கிறது. இதில் கண்ணு போனா போட்டுன்றார். He's not literally saying cut out your eye because then the other eye will sin, you know. அதுக்குன்னு போய் கண்ணை பிடிங்க எரிஞ்சு போட்டுறாதீங்க. சொல்ல வர்றதை புரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு கண்ணை எரிஞ்சு போட்டிங்கன்னா இன்னொரு கண்ணு இருக்குதே, அது செய்யும். Purposely putting it in such extreme language that you think about it so seriously. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்றாரு. கண்ணை எரிஞ்சு போடு, கையை பிடிங்க எரிஞ்சு போடுன்றாரு. ஏன்னா அது போனாலும் பரவாயில்ல. He's trying to say do everything in your power to resist it, to overcome it. என்ன சொல்ல வர்றாரு? இதை பிடிங்க எரிஞ்சு போடுறதுன்னு சொல்ற வரல. உன்னுடைய சக்தியை, கடவுள் கொடுக்குற அந்த சக்தியை கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய், இந்த பாவத்தை எதிர்த்து போராடுறதுக்குன்னு. We have the world to deal with for the rest of our life. அது மட்டும் இல்ல, உலகத்தை எதிர்த்தும் நாம் போராட வேண்டியதா இருக்கு. We have the devil to deal with. பிசாசை எதிர்த்தும் போராட வேண்டியதா இருக்கு. No wonder we feel like, no wonder believers feel like will we ever make it sometimes. அப்ப விசுவாசிகள் நாம தேர்வோமா, கடைசி வரைக்கும் போய் சேருவோமா பரலோகத்துக்கு அப்படிங்கிற இந்த நிச்சயமற்ற தன்மை இதிலிருந்து தான் உண்டாகிறது. On top of all this, there are so many scary passages in the Bible itself, warning passages. இது மட்டும் இல்ல, இந்த போராட்டத்தின் நிமித்தமா அவர்களுக்குள்ள ஒரு நிச்சயமற்ற தன்மை உண்டாகிறது மட்டும் இல்ல, அநேக வேத பகுதிகளும் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற தன்மையை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. Right? Some people will have the doubt, have I committed the unpardonable sin, you know. மன்னிக்க முடியாத பாவம் வாசித்திருக்கீங்களா வேதத்தில்? அப்படி ஒன்று இருக்குது, அதை செஞ்சிட்டோம் ஒருவேளை அப்படின்னு சிலருக்கு பயம். These are real doubts that people have because the Bible itself scares them. பைபிளே அவங்களுக்கு பயமுறுத்துது. இந்த மாதிரி மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கு, அவர்கள் அதை நான் பண்ணிட்டேனோ அப்படி. What I'm trying to say is the situation, it is a real dangerous situation. என்ன சொல்லுகிறேன், இந்த நிச்சயமற்ற தன்மைங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். We feel it, scripture warns against it. நாம் அதை உணர்கிறோம், வேத வசனம் நமக்கு அதை குறித்த எச்சரிப்பை கொடுக்கிறது. How can we ever make it if we have to fight these things for years and years and come out successfully? இவைகளை காலாகாலமாக பல வருஷங்கள் போரிட்டு வாழ்ந்து எப்படி நம்ம பரலோகம் போக முடியும்? It's like we're walking in a landmine, you know, landmine area. இது எப்படின்னா, இந்த பூமி கடியில் பாம் வச்சிடறாங்க இல்லையா, யுத்த களத்துல எல்லாம் போனீங்கன்னா காலை வச்சிங்கன்னா வெடிக்கிறோம். You don't know where the bomb is. இது இந்த மாதிரி களத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே காலை வச்சா எங்கே வெடிக்கும் தெரியாது. If it's not here, it could be here. இங்கே இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ஜாகிரதையா இருக்கும். And you can't even see it, it's under the ground. அதுக்கு பார்க்கவும் முடியாது, ஏன்னா பூமி கடியில் புதைச்சி வச்சுட்டாங்க. It's hidden. அது மறைக்கப்பட்டது. The devil is a very cunning devil. பிசாசானவன் பொல்லாதவன் பாருங்க. How can we ever make it in this condition, my friend? எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் தேறுவது? This is where Jesus' prayer comes in. இங்கே தான் இயேசுவுடைய ஜெபம் வருது. Jesus says, Holy Father, keep them in your name. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும் என்றார். Only if you see his prayer against the backdrop of the terrible danger that we are in apart from God, you will never understand and appreciate his prayer. இந்த உலக மாம்சம் இதெல்லாம், இந்த விரோதிகள்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர் பிதாவே அவர்களை காத்துக்கொள்ளும்னு சொல்ற அந்த ஜெபத்தை நாம் பாராட்ட முடியும். Let's look at Jesus' prayer now. இயேசுவுடைய ஜெபத்தை பார்ப்போம். John 17. யோவான் 17. We looked at the bad news, now let's look at the good news. துர்ச்செய்தியை பார்த்தோம், இப்போ நற்செய்தியை பார்ப்போம். John 17:11. I want you to notice Jesus' exact words there. 17:11 அவருடைய வார்த்தை அப்படியே பார்ப்போம் பாருங்க. Holy Father, keep them in your name. அவர் சொல்றாரு, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Before we look at his words, let's just consider this first. அவருடைய வார்த்தையை பார்க்கிறதுக்கு முன்னால முதல்ல இதை பாருங்க. Just the fact that Jesus prayed for this matter alone should bring us great comfort, great encouragement. இவர் இப்படி ஜெபம் பண்ணாருங்கிறதே நமக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கணும். Just the fact that Jesus prayed for this. இதுக்காக அவர் ஜெபம் பண்ணாரு, அதுவே எவ்வளவு பெரிய ஆறுதலை தரணும். Imagine we have a very terrible problem. பாருங்க, நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. We think to ourselves, if I can only go to this man of God and if only he prays for me, then there is hope I may get an answer. ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒரு மனுஷன்ட்ட போறீங்க, தேவ மனுஷன்ட்ட, இவர் ஜெபம் பண்ணா நமக்கு பதில் உண்டாகும்னு நினைக்கிறீங்க. We go and man of God prays and அந்த தேவ மனுஷன் உங்களுக்காக ஜெபம் பண்றாரு. Then you get some hope, right? ஜெபம் பண்ண உடனே உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை உண்டாகிறது. Well, here the problem is very great. It is eternal security is at stake. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நித்திய
நித்தியத்தை குறித்த நிச்சயம். Right? We are in great danger if you look at the enemies and the number of years we have to deal with them and the warning passages, all that. If you just keep your eyes on that, we are in great danger, you know. எத்தனை விரோதிகள் என்றும் அந்த எத்தனை விரோதிகளையும் வாழ்நாள் முழுக்க எத்தனை வருஷம் நம்ம போராட வேண்டியது என்பதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ஆபத்து எவ்வளோ பெரியதுங்கிறது நமக்கு விளங்குகிறது. But we go to Jesus. ஆனால் இயேசு வண்டியில் போகிறோம். The best part is, you know what? அதில் சிறந்த இது என்ன தெரியுமா? Before we tell him our prayer request, he says, I have already prayed for you. இயேசு வண்டியில் வந்தது பெரிய நன்மை என்னன்னா, அவர்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டேன்றார். I would have at least gone to Jesus and said, Jesus, you know, pray that I will last all the way till the end. நான் இயேசு வண்டியில் போய் என்ன சொல்லியிருப்பேன்? ஆண்டவரே கடைசி வரைக்கும் நான் காக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். But Jesus is saying, I have already thought about it before you are even born, and I have already prayed for this matter for you. இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு இதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடியே, நீ இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை குறித்து எண்ணி பார்த்ததற்காக விண்ணப்பித்து விட்டேன்றார். He has already prayed for our eternal safekeeping. நம்முடைய நித்திய பாதுகாப்புக்காக அவர் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். He already thought of you and he thought of me and he prayed for this specific matter. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் எண்ணி பார்த்து இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக விண்ணப்பித்திருக்கிறார். Holy Father, keep them in your name. பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும் என்று repeated it again, verse 15. Holy Father, keep them from the evil one. 15ஆம் வசனத்திலே அப்படியே அவர் சொல்றாரு, நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்றார். My friend, the prayer of Jesus is full of power. நான் சொல்லுகிறேன், இயேசுவினுடைய ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Just 2 words from his mouth can calm the sea, you know. 2 words from his mouth can calm the sea. Be still, you know. When he spoke to the sea, wind and the waves. ரெண்டு வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து அந்த ரெண்டு வார்த்தைகள் கடலையே அமைதிப்படுத்தினது. அமைதியாயிருன்னு சொன்ன தமிழ்ல ஒரே வார்த்தை தான். He is the word through whom the world itself was made. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக தான் உலகமே உண்டாக்கப்பட்டது. He is the one we are told who is sustaining the whole world by the word of his power. முழு உலகத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் தாங்குகிறார். வார்த்தையின் வல்லமையினால் தாங்குகிறார். And what he is doing in his prayer is he is sustaining us, protecting us, keeping us from anything and everything so that you will make it all the way to the end safely. அவருடைய ஜெபத்தினால் என்ன பண்ணுகிறாரு? நம்மை தாங்குகிறார், நாம் கடைசி வரைக்கும் போய் சேர்றதுக்காக. He is praying that we will make it all the way to the end. கடைசி வரைக்கும் வெற்றிகரமாய் நாம் போய் சேருவதற்காக அதற்காக ஜெபிக்கிறார். Let me tell you, no matter what doubts you have, உங்களுக்கு எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும், about whatever passage let it be, இந்த பைபிள்ல எந்த பகுதியில் அந்த நித்தியமற்ற ஒரு எந்த பகுதியை வாசிக்கிறதன் மூலமாக அந்த நித்தியமற்ற ஒரு எண்ணம் வந்தாலும், you can have doubts about 10 passages in the Bible. சந்தேகம் நிறைய வேத பகுதிகளை குறித்து இருக்கலாம். You can have doubts about your own past sin. உங்களுடைய பாவம் அதெல்லாம் கூட உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கலாம். போய் சேருவீங்களா? Doubts about your faith. உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கூட சந்தேகம் உண்டாக்கலாம். Whatever it is, எது உங்களுக்கு சந்தேகத்தை கொடுத்தாலும், Jesus has prayed for you that you will be protected all the way till the end. இயேசு உங்களுக்காக விண்ணப்பித்திருக்கிறார், நீங்கள் கடைசி வரை காக்கப்பட வேண்டும் என்று. Just that one fact must give you great encouragement. இந்த ஒரு காரியமே உங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். Because if he prayed for it, it will happen. ஏனென்றால் அவர் ஜெபித்திருந்தால் நிச்சயமா அது நடக்கும். See, the problem is we are only focusing on the enemies sometimes. பிரச்சனை என்னன்னா நாம விரோதியை மட்டும் தான் பார்க்கிறோம். We are seeing the devil all the time. எப்போ பார்த்தாலும் பிசாசை பார்க்கிறோம். Please know that the devil is there, but please see Jesus more than the devil. பிசாசு இருக்கிறான் என்பது உண்மை, ஆனால் இயேசு பிசாசை காட்டிலும் பெரியவர் என்பது மிகப்பெரிய உண்மை. Focus on Jesus more. இயேசுவின் மீது கவனத்தை செலுத்துங்கள். Sometimes we are not focusing on the devil. We are very modern people. We are focusing on ourselves, you know. சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப நாகரிகமான ஆட்கள் இல்லையா, டெவில் பிசாசை ரொம்ப கவனிக்கிறது இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஆனால் நம்ம பற்றி ரொம்ப யோசிக்கிறோம். People who have this doubt, they will always say, if you notice, people who have doubts whether they lost salvation, they will say, but I did this sin, you know, but I remember I did this, I spoke like this, I thought like this, I did like this, so many times I did it, such a bad sin I did. ரட்சிப்பை குறித்து, தங்களுடைய ரட்சிப்பு தாங்கள் கடைசி வரை காக்கப்படுவார்கள் என்பது குறித்த சந்தேகம்
ரட்சிப்பு குறித்த சந்தேகம் இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க தங்கள் மீது நிறைய கவனம் செலுத்துவாங்க. நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இத்தனை முறை செஞ்சுட்டேன், எனக்கு நான் போய் சேருவேனா? When they talk itself, you will hear, I did this, I was so bad, I'm so bad, I'm terrible. அவர் பேசும்போது அவர்கள் பேச்சில் நான் ரொம்ப மோசங்க, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன். Jesus is not even in their sights. இயேசு அதில் எங்கேயுமே இல்லை. I want to say to people like that who are bothered by their past, bothered by things they said or did or thought or whatever it is, my friend, take your eyes off yourself, put it on Jesus. He is saying, Holy Father, keep them in your name. உங்கள் கண்களை உங்கள் மீது வைத்து கொண்டு சந்தேகப்பட்டு அப்படி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கண்களை உங்கள் மீது இருந்து எடுத்து இயேசுவின் மீது வையுங்கள், அவருடைய ஜெபத்தின் மீது வையுங்கள். அவர் உங்களுக்காக விண்ணப்பிக்கிறார், நீங்கள் கடைசி வரைக்கும் போய் சேரணும். You must hear these words. It must ring in your ears. இந்த You must hear the sound of Jesus praying for you. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் சத்தம் உங்கள் காதுகளிலே தொனிக்க வேண்டும். இயேசு ஜெபிக்கிற சத்தம். Devil sound only is ringing in the ear. நிறைய காதுல வந்து பிசாசுடைய சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. He's saying you are nothing, nobody look at you, good for nothing. பிசாசான காதுல ஓதிட்டே இருக்கிறான், நீ ஒண்ணும் கிடையாது, நீ பாவி, நீ அப்படி ஆக முடியாது. Look at what you did, you will நீ never என்ன make it பண்ண to பாரு, heaven. நீ எப்படி போ பரலோகம் அப்படின்றான். My friend, let the sound of Jesus' words be louder than any other voice in your ear. இயேசுவினுடைய ஜெபத்தின் சத்தம் மற்ற எல்லா சத்தத்தை காட்ட சத்தமாய் கேட்கட்டும். Holy Father, keep them in your name. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். If you can simply focus on that, you will get great encouragement, peace, comfort, joy even. அதில் கவனத்தை செலுத்திங்கன்னா பெரிய ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். You see, just the fact that Jesus prayed for this matter should completely change our situation and bring us that confidence. இயேசு இதுக்காக ஜெபித்தார்ங்கிற அந்த உண்மையே நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி நமக்கு பெரிய தைரியத்தை கொண்டு வர வேண்டும். But not just the fact that he prayed. வெறும் ஜெபித்தார்ன்றது மட்டும் இல்ல. Look at the words of his prayer. அவருடைய ஜெபத்தின் வார்த்தைகளை கவனியுங்கள். Look at the content of that prayer, that short prayer. அந்த ஜெபத்தினுடைய சங்கதி என்னன்னு பாருங்க. அது என்ன ஜெபித்தார்? Look at those first words, Holy Father, keep them in your name. வார்த்தைகளை கவனிங்க. பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே அவளை காத்துக்கொள்ளும். I want you to notice that first title. He says Holy Father. பரிசுத்த பிதாவே என்கிற வார்த்தைகளை கவனிங்க. Every word is important in the Bible. ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துல முக்கியம் பாருங்க. We will just read quickly and go over, but we have to consider every word, you see. நாம் சீக்கிரம் வாசித்து போலாம், ஆனால் ஒரு வார்த்தையும் கவனிக்கணும். You know, what is that Holy Father? பரிசுத்த பிதாவேனா? You will not find it anywhere else in the New Testament. This is the only place where that term comes, Holy Father. இந்த பரிசுத்த பிதாவேங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வேற எங்கேயுமே வரல, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. It's people are amazed by this because it's unique. Nowhere else Jesus himself says it or nobody else says it like that. இதை அறிந்தவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஏன் இங்க மட்டும் பரிசுத்த பிதாவேன்னு அவரை கூப்பிடுறாரு, வேற எங்கேயுமே அப்படி கூப்பிடலையேன்னு. But Jesus does it purposely. ஆனா இயேசு வேணும்னே அப்படி கூப்பிடுறாரு. What does Holy Father mean? பரிசுத்த பிதாவே என்பதன் அர்த்தம் என்ன? We know Jesus called God as Father all the time. பாருங்க, இயேசு தேவனை பிதா பிதா என்று அழைத்தார். But why does he say Holy Father here? ஏன் பரிசுத்த பிதாவே என்று அழைக்கிறார்? See, holy does not mean just righteous or pure. பரிசுத்தம் என்கிறது வெறும் நீதி உள்ளவர் அல்லது சுத்தமானவர் என்றது மட்டும் இல்ல. Holy, the more pervasive meaning for holy is, the more important meaning for holy is this idea of being separated, consecrated, special. பரிசுத்தம் என்கிற வார்த்தையில ரொம்ப முக்கியமான அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டிருப்பது, ஒரு வேறுபட்ட ஒரு நிலையில் இருப்பது. In fact, we use the word holy more often to mean righteous or pure. நம்ம ஹோலின்னு சொல்லும்போது, பரிசுத்தம்னு சொல்லும்போது சுத்தமா இருக்கிறாங்க, நீதி உள்ளவர்களா இருக்கிறாங்கன்றதுக்காக பயன்படுத்துறோம். That is also correct, that is also biblical. அதுவும் கரெக்ட் தான். But actually that very idea of being pure and righteous comes from this broader idea that we are separated, we are special compared to others, therefore we have to be very pure, we have to be very righteous and so on. ஆனால் அந்த நீதி உள்ளவரா பரிசுத்தமா அல்லது சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மற்றவர்களை காட்டிலும் விசேஷமானவன் நானே, ஆகவே இப்படி பரிசுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணுங்கிறதுனால தான் அந்த பரிசுத்த சுத்தம்லாம் வருது. அதில்
அதனால பரிசுத்தம்ன்ற ஐடியாவே எங்கிருந்து வருது? வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். To be holy is to be separate. பரிசுத்தம்னு சொன்னாலே இது ஒரு தனி ஆள், வித்தியாசமான ஆள். You have so many vessels, but these vessels are holy unto the Lord. பாத்திரங்கள் நிறைய இருக்குது, ஆனால் சில பாத்திரங்களே கர்த்தருக்கென்று நாம் பிரதிஷ்டை செய்து தனிப்படுத்துகிறோம். What does that mean? The vessel does not sin or something? அந்த பாத்திரம் பாவம் செய்யலன்னு அர்த்தமா? No, it means this vessel is purely kept for use only in the temple, only for God's purposes, nothing else. It is consecrated, dedicated for that use. மொத்தம் இருக்கிற பாத்திரங்கள்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து பரிசுத்தப்படுத்துகிறோம்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுத்து வைக்கிறோம். ஏன்னா அவைகள் தேவாலயத்தில் மட்டும் அந்த நோக்கத்துக்காக மட்டும் பயன்படும்படியாக. What does it mean when it says God is holy? தேவன் பரிசுத்தர்னு சொல்லும்போது அர்த்தம் என்ன? It's the most frequent title used about God. தேவனை குறித்து அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு டைட்டில் that he is holy. அவர் பரிசுத்தர்ங்கிறது. The basic meaning is he is separate from everyone and everything else. He is special. There is no one like him. அடிப்படை அர்த்தம் என்ன? அவர் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவர், விசேஷமானவர். அவரை போல ஒருவர் இல்லை. இவர் தன்னிகரற்றவர். In fact, the Bible says God alone is holy and all. இன்னும் கேட்டா வேதம் சொல்லுது தேவன் ஒருவரே பரிசுத்தர். That means there is literally no one like him. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவர், இவரை போல ஒருத்தர் இல்லவே இல்லை. Cannot compare anything or anyone to him. எதையும் எவரையும் இவரோடு ஒப்பிட முடியாது. He is holy, he is separate, he is special. இவர் பரிசுத்தர், இவர் விசேஷமானவர், இவர் பரிசுத்தர். And included in that is he is righteous, he is pure. அது உள்ளதான் வருது. இவர் பரிசுத்தமானவர், இவர் சுத்தமானவர், இவர் நீதி உள்ளவர். He is powerful, he is loving, he is merciful, everything comes in that. அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், எல்லாம் அது உள்ள வந்துடுது. His holiness is the sum total of his attributes and what makes him special. அவருடைய பரிசுத்தம் என்கிறது அவருடைய எல்லா குணாதிசயங்களுடைய ஒட்டுமொத்த உருவமாயிருக்கிறது. அதுதான் அவரை தனிப்படுத்துகிறது, மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக்குகிறது. That's why, for example, the song of after they came through the Red Sea, they sang, "Who is like you, O Lord, among the gods? Who's like you, majestic in holiness?" ஆகவே தான் பாருங்க, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே அவர்கள் பாடுகிறார்கள் இல்லையா, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதியில் பயப்படத்தக்க ஒரு அற்புதங்களை செய்வருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அப்படிங்கிறாங்க. There the focus is not, oh, you are pure, you don't like sin or something like that. அங்க உமக்கு ஒப்பானவர் யார்ன்ற போது நீர் பாவம் செய்யாதவர், ரொம்ப சுத்தமானவர் அப்படிங்கிற விதத்திலே சொல்றாங்க. No, they just came through the Red Sea, drowned the Egyptians in the Red Sea. இல்ல, இப்போதான் சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, விரோதிகள்லாம் சிவந்த சமுத்திரத்தை முழுகுனாங்க. They are singing, saying, "Who is like you, Lord? Who can do what you did? You drowned the entire Egyptian army, kept us slaves for 400 years in the Red Sea in front of our eyes." அத மனசுல வச்சு தான் பாடுறாங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? இவ்வளவு பேரை எங்களை விரோதிகளை எல்லாம் மூழ்கடித்தீரே கடல்ல, உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like you, majestic? Your holiness is majestic, he says. மகத்துவம் உள்ள உமக்கு ஒப்பானவர் யார்ன்றாங்க. Psalm 77 verse 13. 77ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல, Your way, O God, is holy. What God is great like our God? Psalm 77 verse 13. 77:13ல பாருங்க, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? Your way is holy. உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. But then he explains that what God is great like our God. Holiness is connected with the greatness, uniqueness. Nobody like him. அதோட சேர்த்து என்ன சொல்றாங்க? நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? This idea that he is so special. பரிசுத்தர், தேவன் பரிசுத்தர்னும் போது அவர் பெரியவர், அவரை போல ஒருவரும் இல்லை என்கிறது சொல்றதுக்கு சொல்றாங்க. I can show you many other passages, but let's go to Isaiah 6 verse 3. இது மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. ஏசாயா 6:3 பாப்போம். In some passages you see that the glory of God goes to another level, சில பகுதிகளில் பார்க்கலாம், இந்த தேவனுடைய மகிமை என்கிறது வேற ஒரு லெவலுக்கே போயிடுது. This word holy it means something like awesome. இந்த பரிசுத்தர்ங்கிற வார்த்தை மகத்துவமானவர் என்கிற அர்த்தத்திலே உபயோகப்படுத்தப்படுது. Something like too good, too great, மிகப்பெரியவர், மிக நல்லவர்.
அப்படிங்கிற அர்த்தம். It brings in that glory aspect, that God is glorious, he is unlike anyone else. தேவனுடைய மகிமை மற்ற எல்லாத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது என்கிற அர்த்தத்தில் வருது. That's why in the passages that talk about God's glory, you will see this word often, holy, holy, holy is the Lord of hosts. ஆகவே தான் தேவனுடைய மகிமையை குறித்து பேசுகிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர் 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 அப்படி சொல்றாங்க. Even in Revelation you see those same words, right? Holy, holy, holy is the Lord God Almighty. வெளிப்படுத்தல்ல கூட அதை வாசிக்கிறோம். பரிசுத்தர் 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 சர்வவல்லமையுள்ள தேவன் பரிசுத்தர்னு. We are told in Revelation 4:8 that their day and night they are crying out these words, it seems, holy, holy, holy is the Lord God Almighty. வெளிப்படுத்தல் 4:8 நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் அவர்கள் அங்கே சத்தமிடுகிறார்களாம். என்னன்னு? கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சத்தமிடுகிறார்கள். Why are they crying out like that? ஏன் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? Because they are literally seeing God in his greatness and his glory. ஏனென்றால் தேவன் எவ்வளவு பெரியவர், மகத்துவமானவர், அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது என்று காண்கிறார்கள். If we were to see today what those creatures in heaven are seeing, we would all right now stop the preaching and fall down on our face and cry, holy, holy, holy is the Lord God Almighty. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பரலோகத்தில் சொல்றவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் காண்பதை நாம் காண்டால் நாமும் இன்னைக்கு அவருக்கு முன்னால முழங்கால் படிட்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு கத்துவோம். Because we can't see, only we are preaching. அதெல்லாம் பார்க்காதனால தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். What I'm trying to say is, this word holy, for anybody who knows what holy is in the Bible, it brings into their mind immediately this idea of an awesome, transcendent, glorious, powerful, full of splendor, majesty, that kind of God. பரிசுத்தர் என்று சொல்லும்போது இவ்வளவு மகத்துவமான மகிமை நிறைந்த எல்லாவற்றையும் கடந்த எல்லாவற்றுக்கும் பெரியவராயிருக்கிற இந்த மகத்துவமான தேவனை அது குறிக்கிறது. Jesus is trying to say, Holy Father, there is no one like you in power and ஆகவே majesty. இயேசு பரிசுத்த பிதாவேன்னு சொல்லும்போது he's saying, he's combining the idea of greatness and intimacy, family intimacy. அவருடைய மகத்துவத்தையும் ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கிற அந்த உறவையும் குறிக்கிறது. Usually he only says father. எப்போதும் எப்படி என்ன சொல்றாரு? பிதாவின் மட்டும் தான் சொல்றாரு. Now saying father is not enough. இப்போ வெறும் பிதாவின் சொன்னா போதாது. Why? He is praying for protection. ஏன்னா பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார் இல்லையா? He is praying for eternal protection. நித்திய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். Protection against every attack of the enemy. எல்லா பிசாசின் எதிர்ப்புகளுக்கு எதிராக ஜெபிக்கிறார். He is saying, oh God, if there is anyone who can protect, it is you. You are holy, Father. Keep them in your name. இவர்களுக்கு யாராவது காக்க முடியுமானா நீர் மாத்திரமே காக்க முடியும். நீர் பரிசுத்தர், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுன்றார். You will notice in other passages, according to the need, they will call God. They will address him with the title. மற்ற பகுதிகளில் கூட பார்க்கலாம் நீங்க. ஜெப என்னத்தை விண்ணப்பிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரை பேரிட்டு அழைக்கிறார் பிதா. Paul says in 2 Thessalonians 3:16, the God of peace, may the God of peace give you peace. 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராகன்றார். Right? In 2 Corinthians 1:3, Paul says, may the Father of mercies and the God of all comfort give you comfort. 2 Corinthians 1:3. 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுகிறார், இரக்கங்களின் தேவன் உங்களுக்கு God of all, may the God of all comfort, who comforts us, எல்லா ஆறுதலுக்கும் தேவனாய் இருக்கிறவர் உங்களுக்கு ஆறுதல் தருவாராக என்றார். Here what we need is not just God of peace and comfort. இங்கே நமக்கு சமாதானம் மற்றும் ஆறுதல் மட்டும் போதாது. He's saying holy. Holy means you in your greatness, all your attributes, oh holy Father, there is no one like you, so powerful, so transcendent, so awesome. You keep them. இங்கே பரிசுத்த தேவனேன்னு கூப்பிடுறார். ஏன்னா வெறும் சமாதானம் ஆறுதல் இல்லை தேவை. இங்கே மிகப்பெரிய தேவை பாதுகாக்கப்பட வேணும். கடைசி வரை பாதுகாக்கப்பட வேணும். அந்த பாதுகாப்பை தரக்கூடியவர் மகத்துவமான எல்லாவற்றையும் கடந்த மிகப்பெரிய மிக வல்லமை உள்ள அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாய் குறிக்கிற வார்த்தை பரிசுத்தர் என்ற வார்த்தை. அதை சொல்றார்.
Can he do it? அவர் அதை செய்ய முடியுமா? Jesus is praying for the eternal protection of every single believer. ஒவ்வொரு விசுவாசியினுடைய நித்திய பாதுகாப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். Sir, you think that's possible? நினைக்கிறீங்களா நீங்க அது சாத்தியம்னு? Looks impossible, doesn't it? கேட்டா சாத்தியம் இல்லைங்கிற போல தெரியும். How can every believer? Now we're talking about true believers, right? நாம் இப்போ உண்மையான விசுவாசிகளை பற்றி பேசுகிறோம். எப்படி ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் கடைசி வரை காக்கப்பட All முடியும்? the way, make it all the way to the end. கடைசி வரையும் காக்கப்பட்டு எல்லாரும் பரலோகம் போயிடுவாங்களா? எப்படி முடியும்? It is impossible with man, but it is possible only with this Holy Father. மனுஷரால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடும். இந்த பரிசுத்த பிதாவினால் கூடும். Very title says, this Father, this one who's the most powerful and yet the most caring person for us, he is our Father. He will do it. He will keep in his name. சொல்றார் பரிசுத்த பிதாவேன்றதுடைய அர்த்தம் என்ன? இந்த பிதாவேங்கிறது ஒரு தகப்பன். ஒரு தகப்பன் குடும்பத்தை நேசிக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறான். அது மட்டும் இல்லை, பரிசுத்தருங்கிறது மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்ய முடியும். இதை Can he do it? செய்ய முடியுமா? If you have a doubt about that, that means you can't see his greatness, holiness. அதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா இன்னும் அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் காணலை, புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். If you can just see what the heavenly creatures are seeing as they fall down before his face and cry out, holy, 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 all your doubts about eternal security will vanish. பரலோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகள் எல்லாம் அவர்கிட்ட பணிந்து பரிசுத்தர் 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 என்று ஏன் சத்தமிடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். Next week we'll talk about that more in detail. அடுத்த வாரம் அதை பற்றி பேசுவோம். But today I want to just say, your eternal security is not up to you. It is up to this Holy Father. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய நித்திய பாதுகாப்பு உங்களை பொறுத்ததல்ல, உங்களை சார்ந்ததல்ல, அவர் பரிசுத்த பிதாவை சார்ந்தது. And he won't just keep you, surviving. He'll keep you hale and healthy also. அவர் ஏதோ உங்களை தப்பிச்சம் பொழைச்சோன்னு பாதுகாக்கிறது இல்லை, நல்லாவே வச்சிருப்பாரு. What's the use if a person is just breathing but their brain is dead, வெறும் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி வெறும் மூச்சு மட்டும் விடுறாரு, ஆனால் ஆள் மூளைலாம் செத்து போச்சு. Or what is the use if a person is alive but paralyzed? இல்லை ஒரு ஆள் உயிரோடு இருந்து ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே முடமாய் கிடந்தா என்ன இருக்கும்? We're talking about this keeping, this protection is not where just God just makes you scrape into heaven, just barely make it or something like that. கடைசி வரை பாதுகாப்பார்னும் போது தப்பிச்ச பொழைச்சோன்னு தரன்னு இழுத்துட்டு போய் உள்ள விட்டுருவார் எப்படியோ ஒன்று அப்படின்னு அர்த்தம் இல்லை. No. He will keep you means he will keep you in very good condition all the way to the end. காத்து கொள்வார்னா கடைசி வரைக்கும் நல்ல கண்டிஷனில் வச்சு கொண்டு போய் சேர்ப்பார்னு அர்த்தம். When you think it depends on you, I tell you it is impossible. Not only is it not going to happen, it's impossible. நான் என்னுடைய சொந்த பலனால் அதை செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது முடியாதுன்னு ஆகிடும். அது முடியவே முடியாது, சாத்தியம் இல்லை. I can tell you now, right now, if you're counting on yourself, on your own power to make it all the way to the end, it's not going to happen. I'm sorry. என் பலனால என்னுடைய புண்ணியத்தினால நான் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துருவேன்னு நினச்சிங்கன்னா நான் இப்போவே சொல்கிறேன், முடியாதுன்னு ஆகிடும். முடியாது அது. But we don't depend on our power. நம்முடைய வல்லமையை சார்ந்து இல்லை. We cry out like Jesus, Holy Father. நாம் இயேசுவை போலவே அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், பரிசுத்த பிதாவேன்னு. Jesus' one prayer is enough. You add your prayer to that, there is nothing that will be able to block you from reaching the goal. ஒரு ஜெபமே போதும், உங்களுடைய ஜெபத்தை அதோடு சேருங்க, கண்டிப்பாய் கடைசி வரை பாதுகாப்பு உண்டு. Let's all stand up. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's thank God for this amazing prayer of Jesus. இந்த அற்புதமான ஜெபத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். You pray the same way. You say, Holy Father. நீங்களும் அதே மாதிரி ஜெபிங்க, பரிசுத்த பிதாவே. You keep me. என்னை நீர் காத்துக்கொள்ளும். Thank you for keeping us, oh God. எங்களை காத்துக்கொள்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you for preserving us. எங்களை கடைசி வரை பாதுகாக்கிறபடியால் நன்றி. Thank you for leading us. எங்களை தொடர்ந்து நடத்துகிறபடியால் நன்றி.
Even though we may have fallen sometimes, ஒருவேளை சில நேரங்களில் நாங்கள் விழுந்து போனாலும் you are able to restore what has been lost. நாங்கள் இழந்ததை திரும்ப தர நீர் வல்லவராய் You are இருக்கிறீர். able to put us back on the path, O Lord. மறுபடியும் செல்ல வேண்டிய பாதையிலே எங்களை செலுத்த வல்லவராய் இருக்கிறீர். No power from hell, no scheme of man is able to keep us from you. எந்த பிசாசின் வல்லமையும் எந்த நரகத்தின் பாதாளத்தின் வல்லமைகளும் எங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. We pray that every heart will be filled with great peace and joy. இந்த மாலை வேளையிலே ஒவ்வொரு இருதயமும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருக்கும். That we will completely depend on you, Lord. உம்மை நாங்கள் முற்றிலுமாய் நம்பி இருக்கிறோம். Because you will see us through. ஏனென்றால் நீர் எங்களை நிச்சயமாய் கடைசி வரை கொண்டு சேர்ப்பீர். We commit ourselves into your mighty hand. வல்லமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். In Jesus' name we pray. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.